இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து லவ் சக்ஸஸ் ஆகும்? காதலில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ராசிகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசி. இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சொந்தத்தில் லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? காதல் பயணத்தை கொண்டு வெற்றி பெற்று அதை வந்து கல்யாணத்தில் முடிப்பாங்க. லவ் சொல்லி வீட்டில் மாட்டக்கூடிய ராசிகள்னா யார் யார்? ஏற்கனவே மேசராசினியர்களுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனை, அசிங்க அவமானம் போயிட்டு இருக்கு. செலிபிரிட்டி போல ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? இந்த துலாம் ராசிக்காரங்க வச்சுக்கோங்க, செலிபிரிட்டி மாதிரி இருக்கு. இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தன்னுடைய மனதிற்கிகழ்ந்த பழகின நபர்களை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 3-4 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்க, 10 வருஷம் கூட லவ் பண்ணியிருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பிரச்சனை, திடீர்னு பஞ்சாயத்து வந்திருக்கும், வீட்டில் போய் மாற்ற மாதிரி இருந்திருக்கும். அதனால மிதுனம் சொல்லிக்கவே வேணாம். என்ன காரணம்னா ஆல்ரெடி வந்து கனவு வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. காதலுக்கு ஒரு சரியான ஒரு அறிகுறி அப்படின்னா அல்லது அடையாளம் என்றால் அது இந்த சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். இந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனே வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனும் இது சிம்மராசிக்காரருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு. அதன் மூலமாக உங்களை தேடியே ஒரு எதிர்பார்த்த லவ் கண்டிப்பாக வரும். திடீர்னு இவர்களுக்கு இந்த காதல் திருமணம் கைகூடி வரும். இந்த 2026 வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வருடமாக இருக்கும். உங்களை தேடி அருமையான ஒரு வாழ்க்கை துணை வரும். யாருக்காவது இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணணும், ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி மந்தில் வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த வருஷமாச்சும் நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல கொஷன்ஸ் வந்து உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள், டிஎன்ஏ அண்ட் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள், ஆஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள், அனுபவ ஜோதிடர் திருவள்ளூர் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள். ஸ்ரீவர்ஷன் சார், இந்த எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு தான். ஸோ இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து லவ் சக்ஸஸ் ஆகும்? அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 2026இல் காதலில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ராசிகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் சாதகமான ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த சமயம், இந்த 2026 காதலில் அற்புதமான வெற்றிகளை பெற்று ஆண் பெண் இருபாலருமே தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அதே சமயம் இவங்களுடைய அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட தன்மையில் கௌரவமானதாக இருக்கும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். கடந்த காலங்களில் இவங்களுடைய காதலை மறைத்து வைத்திருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய இந்த காலங்களில் அவங்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் அமைந்து அவருடைய இல்லற வாழ்க்கை ஒரு வெற்றிகரமானதாக காதல் திருமணத்தில் கைகூடி வருவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. மேலும் எதிர்காலத்தை மிக வல்லமை மிக்கதாக இந்த 2026 அவங்க தன்னுடைய காதல் வாழ்க்கையின் மூலமாக அமைத்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. காதலில் 100% வெற்றியை இந்த 2026 மகர ராசியை சார்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் அற்புதமாக வழங்கும் அப்படிங்கிறத மட்டும் நாம் தெளிவாக இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அடுத்ததாக 2வது இடத்துல தன்னுடைய காதல் வாழ்க்கையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ராசியினர் மீன ராசியினர். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 தன்னுடைய மனதிற்கிகழ்ந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை துணையை காதல் வாழ்க்கையின் மூலமாக நிச்சயமாக பெறுவார்கள் அப்படிங்கிறதை நம்ம அழுத்தமாக பதிவு செய்யலாம். இவர்கள் இயற்கையாகவே தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்வதில் மிக கைதேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட இவர்களுக்கு தன்னுடைய காதலை அபரிவிதமான தன்மையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த குரு பகவான் இவர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து வழங்குகிறார் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெளிவாக பதிவு செய்யலாம். காதலில் இதுவரை இருந்து வந்த முரண்பாடுகள் அனைத்தையுமே கலந்து தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய காதல் வாழ்க்கை துணையை மிக சிறப்பாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு யோகமும் தந்த வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்களும் மேலும் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு தன்னுடைய காதல் வாழ்க்கையை சிறப்பாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான யோகமும் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த 2026 வந்து சேர்கிறது.
காதல் வாழ்க்கையின் மூலமாக அபரிமிதமான ராஜயோக பலனை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி 2026 அமைகிறது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம். மூன்றாவதாக இந்த 2026 தன்னுடைய காதல் திருமணத்தை தன்னுடைய மனதிற்கு உகந்த அமைப்பில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இல்லற வாழ்க்கையில் இணைவதற்குண்டான சந்தர்ப்பத்தை இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள். காதலுக்கு ஒரு சரியான ஒரு அறிகுறி அப்படின்னா அல்லது அடையாளம் என்றால் அது இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் தான். இயற்கையாகவே இந்த ராசியோட சின்னம் அப்படிங்கிறது 2 நபர்கள் ஒருமித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான ஒரு சின்னமாக இது இருக்கும். அப்படிப்பட்ட தன்மையில் தன்னுடைய காதலை தெரிவித்து அதன் வழியில் தன்னுடைய வாழ்க்கையை யோகரமாக மாற்றிக்கொள்வதற்கு காதல் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒரு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த 2026 வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. நல்ல பேச்சு திறனும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் சகல விதமான சௌபாக்கியங்களும் பெறுவதற்கு உண்டான சந்தர்ப்பமும் பொருளாதார ரீதியான வெற்றிகளை காதல் திருமணத்தின் மூலமாக அடைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெறும். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை ஒரு நல்ல தனச்சேர்க்கை உள்ள நபராக தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்யலாம். அடுத்து 4ஆவதாக காதல் திருமண வாழ்க்கையில் வெற்றிகரமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசியாக இந்த 2026 விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. காரணம் காலபுருஷ தத்துவத்திற்கு 8வது ராசி. திடீர்னு இவர்களுக்கு இந்த காதல் திருமணம் கைகூடி வரும். எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் தான் மனதில் நினைத்து வைத்திருந்த அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் அதுவும் கவிநயத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகமும் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய ஆசையை வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய ஒரு வண்ணம் இந்த வருஷம் அவங்களுக்கு அமையும். தன்னுடைய காதலை மனதில் வைத்து கொண்டிருக்காமல் தன்னுடைய காதலிக்கோ அல்லது காதலனுக்கோ தன்னுடைய உணர்வை புரிய வைத்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை செழிப்பாக அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள் 2026. மேலும் இவர்களுக்கு எதிர்பாராத ஒரு திருமண யோகம் அப்படிங்கிறதும் இந்த காதலின் மூலமாக நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். அது குறுகிய காலத்தில் நடைமுறைக்கு வரும். தன்னை சார்ந்த பெரியோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுடைய அறிமுகத்தின் வழியிலும் அவர்களோடு சேர்ந்து ஒரு கௌரவமான ஒரு யோக வாழ்க்கையும் இந்த 2026 காதலில் பெற்று பெறுவார்கள். ஸோ சுப்ரஜா மேடம், உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சொந்தத்தில் லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு மற்றும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி 2026 வந்து யாருக்கெல்லாம் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி குடும்பத்தில் சம்மதத்தோட மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ராசி ரிஷபம். பொதுவாகவே வந்து ரிஷபம் அப்படிங்கிறது வந்து அந்த ராசியோட அதிபதி சுக்கிரன் அப்படிங்கும்போது காதலில் வந்து ரொம்ப மன உறுதியாக இருப்பாங்க. அவங்களோட கமிட்மெண்ட்டில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஸோ 2ஆம் இடம் புதன் குடும்பஸ்தானத்தை குறிக்கும் போது தாய்மாமன், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, அவங்களுடைய பழகின நபர்கள் வந்து அவங்க ரொம்ப கன்ஃபர்மேஷனாக கமிட்மெண்ட்டில் கொண்டுட்டு போவாங்க. ஸோ வீட்டில் பெரியவங்களோட சம்மதத்தை சீக்கிரமாக வாங்கிடுவாங்க. அவங்க கிட்ட அந்த ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும் எப்படி சம்மதம் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய காதல் பயணத்தை கொண்டு வெற்றி பெற்று அதை வந்து கல்யாணத்தில் முடிப்பாங்க நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு. அடுத்த ராசி கடகம். ஸோ இவங்க வந்து பழகின நபர்களை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணுவாங்க இந்த வருஷம். முக்கியமாக வந்து சொந்தத்தில் அவங்களே வந்து பார்ட்னராக வேலை செய்கிற இடத்துல கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பார்ட்னராக வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி அது மூலிமா வந்து அவங்களுக்கு அந்த காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது கல்யாணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கடகம்க்கு நிறையா இருக்குது. சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், இந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறது. கன்ஃபியூஷனே வேண்டாம், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனும் 100% கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2026 கடகம்க்கு உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல வருடம், உங்களுடைய திருமணத்துக்கான வருடம். அடுத்த ராசி கன்னி. ஸோ கன்னிக்கு வந்து இது ரொம்ப ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஸ் மூலிமா வந்து அவங்களுக்கு மேரேஜ் ப்ரொப்போசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல்ல பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பழகுவாங்க, உடனே வந்து மேரேஜ் கமிட்மெண்ட் ஆகிடும். ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு காதலில் வந்து அவங்க இந்த 2026 வருடம் வந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தோட சம்மதமும் சரி, அவங்களோட சம்மதமும் சரி, எல்லார்கிட்டையுமே ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க. என்னதான் லவ் மேரேஜாக இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப கமிட்மெண்ட்லேயும் அந்த கன்ஃபர்மேஷன்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்து அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு போவாங்க. இந்த 2026 வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வருடமாக இருக்கும். அடுத்த ராசி தனுஷ ராசி.
இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு காதல் மற்றும் திருமணம் நடக்கும் அப்படின்னா, தூரத்து சொந்தத்துலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கமிட்மெண்ட்டில் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காதல் கல்யாணமாக மாறி ஒரு பெரிய டெஸ்டினேஷன் வெட்டிங்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே ப்ரீ பிளான்டாக இது பண்ணுவாங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் வந்து இந்த தனு ராசிக்கு இந்த 2026 ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்காவது இப்போ லவ் ப்ரொப்போஸ் பண்ணணும், ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தமிழரசன் சார், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ் சொல்லி வீட்டில் மாட்டக்கூடிய ராசிகள்னா யார் யார்? முதல் ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி போயிட்டு இருக்காரு, 7 சனி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே மேஷ ராசினியர்களுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனை, அசிங்க அவமானம் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம மீசியம் இருக்க படத்தில் வந்து ஹிப்பாபாதி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் லவ்ங்கிற மாதிரி மாட்டிக்குவாங்க பார்த்தீங்களா, அதே தாங்க. மேஷராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைசினி போயிட்டு இருக்கிறனால 12ஆம் இடமான வெரிசனி போயிட்டு இருக்கனால ஏற்கனவே மேஷராசிக்காரங்களுக்கு பஞ்சாயத்து அது இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு போன வருஷம் 2025 கொஞ்சம் பிரச்சனையே போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா லவ் இது வீட்டிலலாம் பிரச்சனையில் போய் சிக்கி அசிங்கமானப்பட்டு சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஏற்கனவே மேஷராசிக்காரங்க 2025 லவ் ப்ரப்போஸ் பண்ணி அது அப்படி இப்படின்னு தெரிஞ்சு 3-4 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்க, 10 வருஷம் கூட லவ் பண்ணியிருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பிரச்சனை, திடீர்னு பஞ்சாயத்து வந்திருக்கும். உங்களுக்கும் உங்கள் லவ்வருக்கும் உங்களுக்கு பிரச்சனையாகி வீட்டில் போய் மாட்டுற மாதிரி இருந்திருக்கும். அதனால் வீட்டில் மாட்டாமல் இருங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வீட்டில் மாட்டுறதுக்கு அத்தனை அமைப்புமே இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்மமுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழியாக இருக்குது, சரிங்களா. 8ஆம் இடத்துல சனி வந்துட்டாலேங்க பிரச்சனை கொடுத்துரும் கண்டிப்பாக. ஏன்னா 8ஆம் இடத்துல ஒரு சனி வந்து இந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது ஸ்மூத்தாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு வீட்டில் மாட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, ஒரு பார்க் போகிறது, பீச் போகிறது, ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். யாரோ வந்து பார்த்துருப்பாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இது சிம்மராசிக்காரருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்க சனி அஷ்டம சனி, 8ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்ட வைப்பார், பிரச்சனையில் சிக்க வைப்பாருங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சரிங்களா. ஏன்னா பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷமெல்லாம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, 8ஆம் இடத்துலேயே தான் சனி சஞ்சாரம் செஞ்சுட்டு இருப்பார். அதனால் மாட்டிக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே 2025 நிறைய பேர் லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாட்டி, இவங்க லவர் அவன் கூட்டிகிட்டு போகிறது, அவன் லவர் இவன் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் பஞ்சாயத்து நடந்தது, சரிங்களா. அதனால் சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. பிரச்சனையும் மாட்டிக்கிற அத்தனை அம்சமும் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனராசிங்க. மீனராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம். மீனராசிக்காரங்களும் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா குருவோட ராசியில் பிறந்தவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. பாருங்கள், தனுசு ராசிக்காரங்க எப்படியோ அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு குணம் இருக்கும், சரிங்களா. நல்ல குணம் இருக்கும், நல்ல மனம் இருக்கும், இலகிய மனம் இருக்கும், எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மனசுன்னு ஒன்று இருக்குங்க. ஒரு சில ராசிக்கெல்லாம் பாருங்கள் கல் நெஞ்சக்காரங்களா பொறாமப்பட்டு கஞ்சத்தனப்பட்டு அதெல்லாம் இருக்க, அந்த மாதிரி ஒரு சில ராசிக்காரங்களே இருக்காங்க. ஆனால் மீனராசிக்காரங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. நல்ல குணம் இருக்கும், அடுத்தவங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக லவ் வரும், கண்டிப்பாக, சரிங்களா. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அவங்க நல்லவங்க சொல்லி கண்டிப்பாக ஆப்போசிட் பர்சன் கண்டிப்பாக அவங்க லவ் பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய அத்தனை அமைப்பு இவங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஜென்ம சனி உங்கள் ராசியிலே சனி போயிட்டு இருக்காருங்க, சந்திரன் மேலே சனி, சரிங்களா. அப்போ உடல் மேலே, ஏன்னா சந்திரன்கிறது உடல்காரகன், மனோகாரகன், அது மேலே சனி போகிறனால ஒரு இருள் தன்மையை கொடுத்துரும், பிரச்சனை மாட்டிக்க வைக்கும். அது ஒரு லெவலில் வராது, 2 லெவல் 3 லெவலில் வந்து கிராஸ் ஆகிட்டு போகும், சரிங்களா. அதில் போய் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி போயிட்டுருக்கு. வீட்டில் மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அசிங்கமானமெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்தெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பெற்ற அப்பா அம்மாவே உங்களை எதிர்ப்பாங்க. ஏன்னா காசு பணம், மனுஷனை யார், காசுன்னா என்ன, பணம்னா என்ன, சுற்றி இருக்கவங்களாம் யார், எல்லாமே தெரியக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வரும். உங்களுக்கு ஜென்ம சனி உங்களை போட்டு அழுத்தி இருக்கு. கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க மீனராசிக்காரங்க. மீனாட்சி மேடம், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு செலிபிரிட்டி போல ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் காதல் நல்வாழ்த்துக்களும். அதாவது காதல் அப்படின்னு வச்சுக்கோங்க, சுக்கிர பகவானும் புதன் பகவானும் தான். அதே போல் கேது தான் வலை, சரிங்களா. அப்போ யாருக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா February 14 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதலர் தினம் வருது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், காதலிக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு. ஏன்னா காதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் வரணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் கொண்டு போகணும்னா ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த விஷயம்தான். அப்போது இந்த துலாம் ராசிக்காரங்க வச்சுக்கோங்க, செலிப்ரிட்டி மாதிரி இருப்பாங்க. என்ன காரணம், இவங்க சுக்கிரன் அம்சம். இந்த ரிஷபம் துலாம் தான். ஆனால் இந்த துலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகு பகவான் வந்து 5ல் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 5ஆம் இடம் தான் மனத்தை எடுத்து சொல்லும். அப்போ இங்கே ராகு இருக்கும்போது உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் சரியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு ஆழ்ந்தமான சிந்தனையிலையும்
உங்களுடைய நோக்கம் எப்போவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிறப்பானதாக இருக்கும். அப்போ அந்த ராகு 5ல், அதே போல் பாருங்கள் சந்திர பகவான் குரு பகவான் வரப்போகிறார். அப்போது 3, 6 கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து மிடில் தான் வராரு. ஸோ என்ன தான் ஃபெப்பில் வந்து நீங்கள் ஆசைப்பட்டாலும் கூட மே மாதத்துக்கு மேலே உங்கள் முயற்சி கையிடுங்க. கண்டிப்பாக எதிர்பார்த்தமான வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். அடுத்து எடுத்திங்கன்னா மிதுனம் சொல்லிக்கவே வேணாம். என்ன காரணம்னா ஆல்ரெடி வந்து கனவு வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. இப்போ ஜென்ம குரு போயிட்டுருக்காரு. இப்போ எந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வர வேணாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூனில் அதை வந்து உங்களுக்கு மிடில் தான் வந்து குரு பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுதும் 5ல் இருக்கக்கூடிய 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாங்க. அப்போ செலிப்ரிட்டி அப்படிங்க கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லைனில் இருக்கீங்களோ நல்லா ஃபேமஸ் ஆவீங்க. நல்லா ஃபேமஸ் ஆகிறது மூலமாக உங்களை தேடி வரும் லவ் ப்ரோஸ் எல்லாமே. ஸோ அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் அழகாக முயற்சி இருக்கலாம். தனுசு, இது வந்து குருவோட வீடு. அதாவது சொல்லுவாங்க 8ல் வந்து குரு பகவான் வந்து வரப்போகிறாரு அப்படின்னு. ஆனால் 8ல் குரு பகவான் வந்தாலும் இந்த வீட்டுக்கு இது 6. ஸோ இந்த முகூர்த்த நிர்ணயத்தின்படி தான் வந்து குரு பயிற்சி பலனையே பார்க்கணும். இன்றைக்கி யாரும் அப்படி பார்க்குறது கிடையாது. நம்ம சேனலில் குரு பயிற்சி பலன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயம் வந்து உங்களுக்கு விளக்கமாக தரக்கூடிய கண்டென்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் தான் மிதுனமாக வருது. அப்போ புதன் பகவான் 7, 10 அதிபதியாக இருந்தாலும் கூட உங்கள் வீட்டில் 3ஆம் இடத்துல ராகு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ அதனால் உங்களுடைய செலிப்ரிட்டி லைஃப்பில் அருமையான வாழ்க்கை அமையும். நீங்கள் எந்த லைனில் இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக மிடில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு. அதன் மூலமாக உங்களை தேடியே ஒரு எதிர்பார்த்த லவ் கண்டிப்பாக வரும், சக்ஸஸும் கிடைக்கும். அடுத்து எடுத்திங்கன்னா கன்னி. இந்த கன்னி வந்து காலபுருஷனுக்கு 6 தான். இந்த வீண் வம்பு வழக்கு இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கன்னி வீட்டில் தான் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பலவீனமாகிறார். ஆனால் சுக்கிர பகவான் பலவீனமாக இருந்தாலும் 2, 9க்கு உண்டான கிரகமே அந்த வீடு தாங்க யோகம் கன்னிக்கு. அதனால் உங்களை தேடி அருமையான ஒரு வாழ்க்கை துணை வரும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னு முக்கியம் கிடையாது. ஆனால் வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் செலிபிரிட்டி ஆவீங்க. அதற்கான வாக்குறுதி இப்போவே உங்களுக்கு கொடுக்குறேன். வாழ்த்துகள். இது வந்து கடகம். இந்த கடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு மன போராட்டம் இருக்கும். உங்களுக்கு மனசுக்குள்ளே ஆசை இருக்கும், வெளியே சொல்ல மாட்டீங்க, தம் பண்ணி வச்சுட்ருப்பீங்க. இப்போ வந்து எடுத்துக்கோங்க, பாக்யாதிபதியான குரு பகவான் உள்ளே வராரு. ஆனால் உங்களுக்கு பழைய காதல் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், விட்டு விலகி போயிருக்கும். இவங்க லைஃப்பில் அமைஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே நினச்சி நீங்கள் இருந்தக்கூடிய அமைப்பில் அவங்க நல்லா ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. இப்போ நமக்கு திரும்ப கிடைக்குமா நினச்சி மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பழைய காதல் உங்களை விட்டு அவங்க செலிபிரிட்டியாக இருந்தாலும் கூட நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை தேடி கட்டாயம் வரும். முயற்சி பண்ணுங்கள். ரிஷபங்க, இது இன்னொரு சுக்கிர பகவானுடைய வீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்துட்ருக்கார். சரிங்களா? நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2026 சனி பயிற்சி கிடையாது. ஆனால் சனி பகவானுடைய பார்வை முழுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் இருக்குது. அப்போ ராகு பகவான் 10லேயும் அஷ்டமாதிபதியான கிரகம் வந்து 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு குரு பகவான். ஆனால் அவர் தான் லாபாதிபதி. 2வது காதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கை துணை ஃபஸ்ட்டு ஏமாற்றக்கூடாது. 2வது விஷயம், காதல் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, தவறு செய்யலாம், நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, தவறு செய்யலாம், தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது அது பிரச்சனையும் கொடுத்துருவார். அதனால் செலிப்ரிட்டிக்கான விஷயமா இருந்தாலும் கூட அது சரியானதான்னு மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 11க்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கிறதுனால பழைய காதல் திரும்ப வரும். விட்டு போனவங்க திரும்ப வருவாங்க, துரத்துவாங்க, உங்களை துன்புறுத்துவாங்க. ஆனால் எது சரியோ உங்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு தான் நீங்கள் இருக்கணும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்த்துகள். ஸோ ஓவராலாக இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகும், யாரெல்லாம் லவ்வில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துல்லியமாக சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.